சென்னை திருவொற்றியூரில் சாலை நடந்து சென்ற பெண்ணை முட்டிய எருமை மாடு அவரை இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், இப்ப இது சார்ந்த நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? இந்த சிசிடிவி காட்சி குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது இந்த பெண்மணி மதுமிதா என்ற பெண்மணி நேற்று பாத்தீங்கன்னா அந்த மாடு ஒன்று முட்டி சென்று கிட்டத்தட்ட அந்த தெரு வழியாக 40க்கும் மேற்பட்ட வீடு இருக்கு. அந்த தெரு முழுவதும் வழங்கி சென்றிருக்கு. அந்த நேரத்துல சந்திரசேகர் என்ற நபர் அந்த பெண்மணியை காப்பாற்றி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி தொடையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு ஐசியூல தொடர்ந்து சிகிச்சையில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அந்த கூலி தொழிலாளியான அந்த பெண்மணி மிகவும் கஷ்டப்படும் குடும்பம். தற்போது வரை அந்த மருத்துவமனையில செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஆகிறது. இது தொடர்பாக இந்த மாடு தொடர்பாக சென்னை மாநகராட்சியிலிருந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபடி புகார் கொடுக்கப்பட்டது. தற்போது வரை அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு விவரம் நிதி எதுவும் வரவில்லை. அவர்கள் சந்திக்கவும் இல்லை, ஆறுதல் எதுவும் தெரிவிக்கவில்லை. அந்த மாடை மட்டுமே தற்போது பிடித்து சென்றிருக்கார்கள். தொடர்ந்து அந்த பெண்மணி 3 நாட்களை ஐசியூ இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறப்பட்டிருக்கு. இதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது இருக்கிறார்கள். அபிநயா, மாடு முட்டக்கூடிய இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதற்கான நடவடிக்கை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கா அசோக்? அபிநயா, அவங்க கூலி தொழிலாளி என்பதால் தற்போது அந்த மருத்துவ உதவி கூட தற்போது எதுவும் கிடைக்கவில்லை. அரசாங்க தரப்பில எந்த ஒரு ஆறுதல் எதுவுமே சந்திக்கவும் இல்லை, எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் இதுக்கான மருத்துவ செலவு என்ன செய்ய போகிறார்கள் தெரியவில்லை. அவருடைய குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருக்கு. அவருடைய கணவர் கூலி தொழிலாளி. அவர் அன்றாடம் சென்றால் மட்டுமே அந்த வீட்டுக்கு எல்லாமே அனைத்தும் நடக்கும். பட் இந்த நேரத்துல ஒரு பெண்மணி இது போன்று நடந்துள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண்மணியின் கணவர் தற்போது சிகிச்சை நிற்கிறார்கள். அபிநயா, ஏற்கனவே அதே போல சென்னையில பல்வேறு நாய் தொல்லையாலும் இது போன்ற சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. தற்போது இந்த மாடு தொல்லையினால ரொம்பவும் இந்த பகுதியில அளவுக்கு அதிகமா இரவு நேரத்துல மாடுகளை அவுத்து விடுகின்றன. அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் சென்னை மாநகராட்சி பிடித்து சென்று அபராதம் விதிக்கப்பட்டு மீண்டும் இது போன்ற செயல் தொடர்கதையாக இருக்குது. அபிநயா, மாட்டுடைய உரிமையாளர் யார் என்பது குறித்த விவரம் வெளியாக இருக்கா அசோக்? அபிநயா, மாடு இப்போது யார் மாடு என்று தெரியாமல் மாட்டை மட்டும் சென்னை மாநகராட்சி பிடித்து வைத்திருக்கிறார்கள். அது உரிமையாளர்கள் யார் என்று தற்போது வரை தெரியவில்லை. கேட்டால் என்னுடைய மாடு இல்லை, உன்னுடைய மாடு இல்லை என்று சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் செல்கிறார் தவிர உரிமையாளர் தற்போது வரை யார் என்று இன்னும் தெரியவில்லை. அபிநயா, ஏற்கனவே மாடுகளை இப்படி கேட்பாரின்றி சாலைகளில் விடக்கூடாது, அவிழ்த்து விடக்கூடாது என்ற அந்த உத்தரவுகள் எல்லாம் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை கண்காணிக்கும் பணிகளில் அதிகாரிகள் எதுவும் ஈடுபடலையா? ஒவ்வொரு முறையும் சென்னையில இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும் கண் துடைப்பு என்ற பேரில் அந்த நேரத்தில் மாடு பிடிப்பதும் சரி, நாயை பிடிப்பதும் சரி, அது அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா தவிர செயல்பாடுகள் அது நிரந்தரமாக அதுக்கான தீர்வு எதுவும் தற்போது வரை இல்லை. மாடு பிடித்தாலும் அதோட உரிமையாளரிடம் அபராதம் விதிக்கப்பட்டு மீண்டும் 2 நாட்கள் 3 நாட்கள் அதே போன்ற செயல் தான் ஈடுபடுறாங்க. அபிநயா, இதே போன்று மாடு முட்டக்கூடிய சம்பவமோ அல்லது இந்த மாடே இதற்கு முன்பாக வேறு சிலரை முட்டக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே கடந்த ஒரு 3 மாதம் முன்பு இதே போன்ற ஒரு சம்பவம் மாட்டு மன்ற மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சாலையில் அமர்ந்து இந்த மாடு ஏற்கனவே விபத்து ஏற்பட்டிருக்கு. அது தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கார். அந்த நேரத்தில் மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் புகார் தெரிவித்தார். அதன் பின்பு தொடர்கதையா இந்த மாட்டு மன்ற மேம்பாலத்தில் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல 10க்கும் 20க்கும் மேற்பட்ட மாடுகள் அந்த மேம்பாலத்திலேயே பத்து உறங்குகின்றது, சாலையோரம் திரிகின்றது. வாகன ஓட்டிகளும் மிகுந்த அச்சத்திலும் செல்கின்றன அந்த பகுதியில. இது தொடர்கதையாக தான் இருக்கிறது. இதுக்கான முற்றுப்புள்ளி சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு வைக்க வேண்டும் என்றுதான் இப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள். அபிநயா, இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும் போது உடனடியாக அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாகின்றன. அதனால் அவை பின்பற்றப்படுகிறதா என்று கண்காணிக்கப்படுவதில்லை என்பதை இதுபோன்ற தொடரும் சம்பவங்கள் உணர்த்துகின்றன. உடனடியாக இதற்கான தீர்வை அரசு கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அசோக்.